ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தன்வினை மற்றும் பிறவினைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தன்வினைனா என்ன? ஒன்றுமே கிடையாது. ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை, ஒரு செயலை பிறரை வைத்து செய்தால் அது பிறவினை. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு செயலை நீங்களாகவே செய்கிறீங்க அப்படின்னா அது தன்வினை. அதே செயலை நீங்கள் செய்யாமல் வேறு ஒரு நபரை வைத்து செஞ்சீங்க அப்படின்னா அது பிறவினை. ஒரு செயலை நானே செய்கிறேன் என்றால் அது தன்வினை. அந்த செயலை நான் செய்யாமல் பிறர் மூலமாக நான் செய்தால் அது பிறவினை. தன்வினை தொடர் பாருங்க. ஒரு வினையை எழுவாய் தானே செய்வது தன்வினை எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். சைவ திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தார். சைவ திருமுறை யார் தொகுக்கிறா? அவரே தான் தொகுக்கிறார். அதனால சைவ திருமுறைகளை தொகுத்தார் அப்படின்றது தன்வினை. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அன்பரசன் குதிரைகளை ஓட்டினான். குதிரைகளை அன்பரசனாக தான் ஓட்டுறான். அப்போ இது தன்வினை. பிறவினை பாருங்க. ஒரு வினையை எழுவாய் தானே செய்யாமல் பிறரை கொண்டு செய்விப்பது பிறவினை ஆகும். இதன் மற்றொரு பெயர் இயக்குவினை. இயக்குவினை பிறரை இயக்குவது. நாம செய்யாம அதை நீ செய்யணும் பிறரை இயக்குவது. அதனால இது இயக்குவினை எனவும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க. சைவ திருமுறைகளை ராஜராஜ சோழன் தொகுப்பித்தார். அங்க நான் பார்க்கிறோம், நம்ம சைவ திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தார்னு பார்த்தோம். கீழே என்ன சொல்றாங்க? தொகுப்பித்தார்னு சொல்றாங்க. சைவ திருமுறைகளை ராஜராஜ சோழன் தொகுப்பித்தார். ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. தொகுத்தல் அப்படின்னா அது அவங்களே செய்யறாங்க. தொகுப்பித்தார் அப்படின்னா தொகுக்க வைத்தார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்பி ஆண்டார் நம்பி நீங்க போங்க, அங்க சைவ திருமுறைகள் இருக்கு. மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர் இவங்க எழுதின திருமுறைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் தொகுத்து ஒரே நூலாக மாற்றுங்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது யாரு? ராஜராஜ சோழன். அதனால அந்த பணியை செய்ய கட்டளை இட்டதால் ராஜராஜ சோழன் தொகுப்பித்தவர். அந்த பணியை செய்ததால் நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தவர். ஸோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்போ தொகுத்தார் அப்படின்றது தன்வினை, தொகுப்பித்தார் அப்படின்னா அது பிறவினை. சரியா? ரெண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்க. அன்பரசன் குதிரைகளை ஓட்டுவித்தான். மேல என்ன பார்த்தோம்? அன்பரசன் குதிரைகளை ஓட்டினான்னு பார்த்தோம். இங்க ஓட்டுவித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஓட்டினான் அப்படின்னா அது தன்வினை, ஓட்டுவித்தான் அப்படின்னா அது பிறவினை. இந்த தொகுத்தார் தொகுப்பித்தார் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, அதனால் என்னால் தன்வினையா இல்லை பிறவினையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த சைவ திருமுறைகளை ராசராச சோழன் தொகுப்பித்தார். இந்த லாஸ்ட்டாக பாருங்கள், பித்தார். அதேமாரி அன்பரசன் குதிரைகளை ஓட்டு வித்தான். சரியா? அதுமாரி பித்தார், பித்தான், வித்தார், வித்தான், வைத்தார், வைத்தான் அப்படின்னு அந்த வார்த்தை இறுதியில முடியுது அப்படின்னா அது பிறவினை அப்படின்னு முடிஞ்சாது. என்னது? பிறவினை. அப்படியே மேல இருக்க எடுத்துக்காட்டு பாருங்க. சைவ திருமுறைகளை நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தார். என்னதான் இருக்கு? இந்த வித்தார்னு வராம வெறும் ஆர், தொகுத்தார் அப்படின்னு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இல்லையா? அது மாதிரி வெறுமனே ஆர் ஆண் அப்படின்னு சொல்லி முடியுது அப்படின்னா அது தன்வினை. வித்தார், பித்தார், வைத்தான் இல்லை வைத்தார் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது பிறவினை. சரிங்களா? உங்களுக்கு அர்த்தமே புரியலனாலும் இந்த மாதிரியான சொற்கள் இறுதியில் கொண்டு முடியுது அப்படின்னா அதை நீங்கள் கண்ணை முடின்னு இலக்கண குறிப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிதானே? ஸோ அப்போது ஒரு வார்த்தையை கொடுத்து இலக்கண குறிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது லாஸ்ட்டாக முடியக்கூடிய அந்த வார்த்தை ஆர் ஆன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சதுன்னா அது தன்வினை. வித்தார், பித்தார், வைத்தார் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுன்னா அது பிறவினை. சரி, இன்னொரு சில பயிற்சி பார்த்தலாம். நீலன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இலக்கணம் கற்றான். இது யார் கத்துக்கிறான்? அவனே கத்துக்கிறான். அப்ப இது தன்வினை. நீலன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இலக்கணம் கற்பித்தான். புரியுங்களா? இப்போ அந்த நீலன்ற ஒரு கேரக்டர் எடுத்துங்களேன். அவருக்கு படிப்பறிவே கிடையாது. இப்போ அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அவர் அவராக கற்பிச்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுவார்? அவர் ஒரு டீச்சரை போட்டு கற்றுக் கொடுத்துருப்பார். சரிங்களா? அதுதான் நீலன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு கற்பித்தான். அப்போ இந்த பித்தான் அப்படின்னு அது பிறவினை. ஸோ தன்வினை பிறவினை டபுள் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபுல்லாக தன்வினை, ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாக பிறவினை. சரியா? வரைந்தான் தன்வினை, வரைவித்தான் பிறவினை, கற்றான் தன்வினை, கற்பித்தான் பிறவினை, கற்றால் தன்வினை, கற்பித்தால் பிறவினை, தொகுத்தான் தன்வினை,
தொகுப்பித்தான் பிறவினை, ஆடினான் தன்வினை, ஆட்டுவித்தான் பிறவினை. இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். சிம்பிளா பாருங்க. இந்த பக்கம் ஆன் ஆர்னு முடிகிற எல்லாமே தன்வினை, வித்தான் பித்தான் வைத்தான்னு முடிஞ்சதுன்னா அது பிறவினை. இதோட ஈஸியாக எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாதிரி இலக்கணம் தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, அப்புறம் ஜிகேவும் நம்ம போல இருக்கிறோம். ஸோ இது தொடர்பான வீடியோகளுக்கு எங்களோட இணைந்திருங்க. தேங்க்யூ.